ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பீஸா பண்ணலாம், வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் அதுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப்ஸு மைதா மாவு, கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். அப்புறம் என்கிட்ட இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இருந்துச்சு, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னால நம்ம சுடுதண்ணியில் போட்டு வைக்க வேண்டியதில்லை, ஆக்டிவேட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஈஸ்ட் டைரெக்டாக போட்டனால வார்ம் வாட்டரில் செஞ்சிடலான்ட்டு நான் டைரெக்டாக வார்ம் வாட்டர் தான் எடுத்து போட்டு கொஞ்சம் கலந்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தால் ஓகே தான். நல்லா கொஞ்சம் நீட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஈஸ்ட் ஒன்று சேரணும், அப்போ தான் மாவு கொஞ்சம் பொங்கும். அதனால் நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் போட்டுட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். ஸ்டிக்கியாக இருந்தால் மாவு கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். அதை நான் கலந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டா தான் செஞ்சிட்ருக்கேன் நான். ஏன்னா கொஞ்சம் வெளியில் ஷாப்பிங் போகிற வேலை இருக்கனால நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. நேற்று வச்ச சிக்கன் கிரேவி இருந்துச்சு, அதோடு நான் வெறும் பரோட்டா மட்டும் காலையில் போட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்தாச்சு, வெளியில் வந்தாச்சு. இப்போ நான் காஸ்கோக்கு தான் வந்திருக்கோம். காஸ்கோ வீடியோஸ் நிறையா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். காஸ்கோவில் முதல்ல பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே எல்லாமே செல்ஃபாக தானே நம்ம செஞ்சுக்கணும், அதனால் நம்மளை தான் போய் பெட்ரோல் போடணும். இங்கே காஸ்கோவில் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க மட்டும்தான் பெட்ரோல் போட முடியும். அதே மாதிரி நம்ம போட்டால் நம்மளுக்கு 2% கேஷ்பேக்கும் வரும். அது நல்லா நம்மளுக்கு ஆஃபர். விலையும் மற்ற இடம் கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாகவும் இருக்கும் காஸ்கோவில். அதனால் நிறையா பேர் காஸ்கோவில் தான் போடுவாங்க. எப்போவுமே காஸ்கோவில் கூட்டம் தான் இருக்கும். அந்த பெட்ரோல் போடுற இடத்துல ஒரு பெரிய க்யூவில் நின்று தான் நம்ம வெயிட் பண்ணி போட வேண்டியது இருக்கும். இது ஆக்சுவலி தேங்க்ஸ் கிவிங்க்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி போட லேட் ஆயிடுச்சு. மேக் புக்கு அப்புறம் இந்த லேப்டாப்லாம் நல்ல ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. பட் வெயிட் பண்ணி நம்ம தேங்க்ஸ் கிவிங்க்கு வாங்கினா இன்னும் நல்ல ஆஃபராக கிடைக்கும். ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல ஆஃபர்ஸில் தான் இருந்துச்சு. அதேமாதிரி இது வின்டர் டைம்லனால இந்த வின்டர் க்ளோத்திங்கும் கொஞ்சம் ஆஃபர்ஸில் இருந்துச்சு. பட் சின்ன பிள்ளைங்களோட ஸ்வெட்டர்ஸ் தான் ஆஃபர்ஸில் இருந்தது, பெரியவங்களோடது அவ்வளோவா இல்லை. பட் ஓகே, ஜாக்கெட்ஸ்லாம் நல்லா $15 அப்ராக்சிமேட்லி அந்த ரேட்லேயே கிடச்சது. இது போட்டுன்னு நினைக்கிறேன், பாருங்கள், அதுவும் வச்சுருந்தாங்க. இங்கே நிறையா பேர் வீட்டில் கார் இருக்கோ சைக்கிள் இருக்கோ நம்ம ஊர்லலாம். அதே மாதிரி இங்கே நிறையா பேர் போட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த லேக்குக்கு பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே லேக்லலாம் செல்ஃப் போட்டு தான் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. அதனால் மேக்ஸிமம் அமெரிக்கன்ஸ் வீட்டில் இங்கே போட்டும் இருக்கும், எப்படி நம்ம வீட்டில் கார் இருக்கோ அது மாதிரி. சரி, பால் வாங்கலான்னு சொல்லிட்டு பால் செக்ஷன் வந்தாச்சு. இது எக்கா, அதாவது எக்கு ஒயிட் மட்டும் எடுத்து ரெடியாகவே வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக பார்க்கல அது என்னன்ட்டு. ஜஸ்ட்டு ஒயிட் எக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் இங்கே நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க பாருங்கள். மில்க் கேக்கு, அதுக்கப்புறம் ரஸ்மலாய், இது மேங்கோ ரஸ்மலாய், மேங்கோ ஃப்ளேவரு, நானு, காயின் பராட்டா மாதிரி இருந்துச்சு அந்த குட்டி நான், அதெல்லாம் ஆஃபர்ஸு. இந்த மில்க் கேக்லாம் நல்ல ஆஃபர், $2 என்னமோ ஒரு பாக்ஸு. அதனால நான் அந்த கொஞ்சம் மில்க் கேக்கு, அந்த மேங்கோ ரஸ்மலாயெல்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா இந்தியன் ஸ்வீட்ஸ் கிடைக்கிறதே அதிசயம் காஸ்கோவில். இப்போ நிறையா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. பானிபூரி, அப்புறம் பாவ் பன்னு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கு. அதனால நான் மில்க் கேக் கிடைக்கும் போதே எடுத்துக்கலான்ட்டு ஒரு 4 பேக்கெட் எடுத்துட்டோம் நாங்கள். ஆஃபர்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. எக்ஸ்பைரி டேட்லாம் ரொம்ப நாளைக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி கம்மியாகவும் இல்லை எக்ஸ்பைரி டேட்லாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ஸ்வீட்ஸு. அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டு பில்லிங்க்காக வந்தாச்சு. பில்லிங் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் பீஸா காலையிலே மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணி சீக்கிரம் சீக்கிரம் பீஸா பண்ணணும். அதுக்கப்புறம் இது வாங்கிட்டு வந்தது எல்லாமே இங்கே இருக்குது. இதையும் எடுத்து நான் வைக்கணும். டிஷ்யூ, அப்புறம் அந்த கொஞ்சம் ஆனியன்ஸு, ஆப்பிள், ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். இது கார்லிக். இது கார்லிக் மொத்தமாக வாங்கிட்டா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இங்கே செஞ்சு வச்சுக்கலாம். காஸ்கோ ஒரு ஹோல்சேல் கடை தான், அதனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாமே பல்காக தான் கிடைக்கும் இங்கே. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அந்த இதுவும்
இந்த மில்க் கேக்லாம் நல்ல ஆஃபர்ஸ் தான். நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தால் இப்போ போனீங்கன்னா கூட வேறு வேறு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து இங்கே போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பக்லவா இருக்குது. அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ்லாம் இங்கே வந்து அப்லோட் பண்ணி மாற்றிட்டே இருக்காங்க. ஒரு டைம் ரஸ்மலாய் இருக்குது, ஒரு டைம் மில்க் கேக் இருக்குது. அப்புறம் இந்த சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் ப்ரெட்டு. இது வந்து பாவ் பாஜி பண்ண. அது வந்து 2 செட்டு கிடச்சிது. இது $6 என்னமோ தான். இதுவும் ஆஃபர்ஸில் தான் போயிருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே டிஷ்யூ இல்லாத வீடே இல்லையே, அதனால நம்மளுக்கு பாத்ரூம் டிஷ்யூவும் எடுத்தாச்சு. அப்புறம் ஸ்பார்க்லிங் வாட்டரு, அதாவது அது வந்து சோடா ஸ்பார்க்லிங் வாட்ரு. அதுக்கப்புறம் இந்த குளோரெக்ஸ் வாங்கியிருந்தோம். 3 பாக்ஸு சேர்ந்தது இந்த குளோரெக்ஸு. அது பாலெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நான் எடுத்து பீஸாவோட மாவு எடுத்து திரும்ப வந்து நான் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணி பீஸா பண்ண போகிறேன். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கையில் கொஞ்சம் மாவு மட்டும் போட்டுட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் திரும்பவும். நான் 3 பாட்டாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 3 பீஸா பண்ண போகிறேன். பீஸா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ட்ரேயில் வச்சிட்டோன்னா நல்லா ஃபோக்கால் குத்தி விட்டுறணும், இல்லாட்டி அது எழுந்துரும் அதுக்கப்புறம் புஷ்ஷுன்ட்டு. அதனால கொஞ்சமாக பட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி சாஸ், நான் க்ரீன் சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2யும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சீசனிங்லாம் இருக்குல்ல, இட்டாலியன் ஹர்ப்ஸு, பேசில், ஆரிகானோ, இதெல்லாம் நம்ம எல்லா சீசனிங்கும் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். நான் மொசரல்லா சீஸ் இருக்கேன்ட்ட, ஷ்ரெட்டட் சீஸே, அதை ஆட் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் மேலே ஆட் பண்ணால் நல்லா சீஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது இல்லாட்டாய் கூட நம்ம சிக்கன் பீஸாவே செஞ்சுக்கலாம். நான் கேப்சிகமும் வெங்காயம் மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் இருக்குல்ல, அதையும் குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி வச்சது, அதையும் ஆட் பண்ணியிருந்தேன் நான். இல்லைன்னா நீங்கள் பன்னீர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பீஸா பண்ணலாம். திரும்ப மேலே வந்து ஒரு கோட்டிங் சீஸ் போட்டுட்டேன் நான். ப்ரீஹீட் பண்ணிட்டேன் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். நான் பேன்லேயும் ஒன்று செஞ்சுருந்தேன். அதையும் இது வந்து அவன் சேஃப் தான், அதனால் அதையிலையும் நான் வச்சுருந்தேன். இப்போ 2 பீஸாவும் எடுத்தாச்சு. சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா சீஸியாக இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.